எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம காலையிலேயே ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா பருப்பில் முருங்கைக்கீரை வச்சு பார்க்க போகிறோங்க. பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 5 எண்ணங்க, தக்காளி ஒரு அரை தக்காளிங்க, பூண்டு ஒரு 4-5ங்க, சின்ன வெங்காயங்க போட்டு நான் நல்லா பருப்பு பாருங்க இப்படி கடைஞ்சி வச்சுருக்கிறேங்க. வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிறேங்க. முருங்கைக்கீரை எடுத்து வச்சுங்க. எண்ணெய் ஊற்றிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகங்க, வரமிளகாய்ங்க, பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க. நீங்கள் வரமிளகா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கடைஞ்ச பருப்பு எடுத்து ஊற்றிடலாங்க. ஈஸியான டிஷ்ஷுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்திங்க. பாருங்கள், பருப்பு எடுத்து ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க. அந்த முருங்கைக்கீரை இதில் போட்டுடலாங்க. ஈஸியாக இருக்குங்க. பருப்பு மட்டும் தான் கொஞ்சம் வேக வைக்கணுங்க. நீங்கள் வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு அரை தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4-5 எண்ணங்க, பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. அப்புறம் கல்லுப்புங்க. சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை. இது கூட்டு மாதிரிங்க, முருங்கைக்கீரை கூட்டுங்க. இது உங்களுக்கு இதுதான் இன்னும் நிறையா வேணும்னா கொஞ்சம் நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணியே கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது கொஞ்சம் இதாகிருங்க, நிறைய குழம்பாயிருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது இப்படியே எடுத்து வச்சிங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டுங்க. இது கூட கொஞ்சம் எனக்கு பருப்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா வேணும்னா பாருங்கள், நான் பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இந்தளவுக்கு ஊற்றிட்டுங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பாவக்காய் பொரியல் ஒன்று பார்க்கலாங்க, எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், பாவக்காய் பொரியலுக்கு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் வெந்துருச்சுங்க. கடுகு போட்டுங்க. பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுங்க. வரமிளகா ஒரு 2 போட்டுங்க. பெரிய வெங்காயம் ஒன்றும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுங்க. நல்லா வணங்கிட்டுங்க. ஈஸியாக இருக்குங்க இந்த பாவக்காய். சூப்பராக இருக்குங்க அந்த பாவக்காய். வெங்காயம் வந்து நிறைய வணங்கக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜ் வரல பாவக்காய் போட்டுடலாங்க. இந்த பாவக்காயும் இந்த வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் வணங்கிட்டுங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பாவக்காய் இந்த ஸ்டேஜில் இருக்கிற நம்ம தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை போட்டுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் போட்டுங்க. நல்லா இப்படி வணக்கிடுங்க. அப்புறம் கல்லுப்பு எவ்வளோ வேணும் உங்களுக்கு எடுத்துங்க. அந்த இதுக்கு தகுந்தாப்பில் சாம்பார் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிளகாத்தூள் சாம்பார் தூள் சேர்த்துட்டேன். நல்லா இப்போ வணக்கி விடுங்க. சிம்பிள் வச்சுருங்க வரக்குள்ள. அப்போ தான் உங்களுக்கு இது தக்காளி இந்த இதெல்லாம் போட்டு வணக்கி வர சரியாக இருக்குது. இந்த மஞ்சத்தூள் போட்டுங்க. தக்காளி அப்பப்போ வந்து கலரி குத்தி விட்டுருங்க. செம்மில் வச்சுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் அதை வாங்க ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு. நல்லா கொதிச்சு நல்லா இந்த தக்காளி மசிச்சு வரையில் இந்த பாவக்காய் வணங்கி வரணும். சூப்பராக இருக்குது. வணங்கிட்டுங்க. பாவக்காய் நல்லா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பாவக்காய் இப்போ எவ்வளோ அழகாக வந்து இதாக இருக்குதுன்னு. இந்த டைமில் தேங்காய் பூ போட்டுக்குங்க. எவ்வளோ தேங்காய் பூ வேணுமோ அந்தளவுக்கு பூ போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வெங்காயம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பாவக்காய் பொரியலும் முருங்கைக்கீரைலாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லது. பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்க வரைக்கும் இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷுங்க. நம்ம சேனல் எப்போவுமேங்க
வீட்டில் இருக்கிறது தாங்க செய்ய போகிறோம். அது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சா தான் நம்ம சிம்பிளான முறையில் ஹெல்த்தியான டிஷ் போடுறோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கலாங்க சாயந்தரம். பாய்.